Hi friends, welcome to my channel. தீபாவளிக்கு மெஹந்தி போடலாமா இல்லை மருதாணி அரைச்சி வைக்கலாமா இல்லை ஸ்டிக்கர் ஒட்டலாமா இல்லை ரெடிமேடாக அப்படியே ஒட்டுறது விரிச்சு எடுக்கலாமான்னு ஏகப்பட்ட கன்ஃபியூஷனில் இருக்கீங்களா? ஒருவேளை இந்த ஸ்டிக்கர் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நான் சொல்கிற இந்த 2 டிப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு வரும். முதல் விஷயம் இது சிலிக்கானில் நான் வாங்கியிருக்கேன். அந்த பிளாஸ்டிக்கில் இப்படி உரிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கிறத மேக்ஸிமம் வாங்காமல் இருக்கிறது நல்லது. இந்த மாதிரி சிலிக்கான்னா நிறைய தடவை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பிளாஸ்டிக்னா ஒரே ஒரு தடவை தான் யூஸ் பண்ண முடியும். இந்த சிலிக்கான் மெஹந்தி டிசைனோட ரேட் வெறும் 15 ரூபாய் தான். டிசைனுக்கு பின்னாடி கம்மு மாதிரியான விஷயங்கள் இருக்கு, அதனால அப்படி கையில வச்சு நல்லா ஒட்டிக்கும். செகண்ட் விஷயம் என்னன்னா, டிசைன் பார்த்து வாங்கும்போது இந்த ஹோல் பெருசா இருக்கிற இந்த ரோஜாலாம் பார்க்க அப்படியே நல்லா அட்ராக்ஷன் பெருசா தெரியுது பாருங்களா, அந்த மாதிரி வாங்க. குட்டி குட்டி டிசைனா இருக்கிறது வாங்காம இருக்கிறது நல்லது. இல்லைன்னா அதை செய்யும் போது அப்படி நொச நொசன்னு ஆயிரும். இந்த ரோஸ் அப்படியே அழகா தெரியுது பாருங்க, அந்த மாதிரி பெரிய அந்த ஹோல் இருக்க மாதிரியான விஷயங்களை வாங்கிக்கோங்க. மூணாவது விஷயம் என்னன்னா, முதல்ல கை விரல்களுக்கு போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் இந்த உள்ள நடுவில் இருக்கிறதுக்கு போட்டுக்கோங்க. ரெண்டையும் ஒரே நேரத்தில் அப்படியே போடாதீங்க. உள்ளங்கையில் நான் வச்சுட்டேன், அது அப்புறம் காட்டுறேன். நான் இப்போ விரல்களுக்கு போட்டுக்கலாம். விரல்களுக்கு போடும்போது நம்ம நார்மலாக மெஹந்தி போடும்போது இந்த இதை வச்சே போடலாம், அந்த மாதிரி போடுங்க. போட்டு உள்ளே அப்படியே ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு கையால் வச்சு தேய்ச்சி விடாதீங்க. தேய்ச்சி விட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி போட்டால் எப்படி இருக்குங்கிறது 2 விதத்தையும் நான் காட்டுறேன். இப்போ கோனை வச்சு அப்படியே போட்டது எப்படி இருக்குன்றதை பாருங்கள். இதிலேயே வச்சுட்டு நான் கையில் வச்சு லைட்டாக தேய்ச்சி விட்றேன், அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கு மேலே வச்சு நான் கையால் நிறையா வச்சு அப்படியே தேய்ச்சி விட்றேன். தேய்ச்சி விடும்போது எந்த அளவுக்கு வருதுன்னு பாருங்கள். அப்படியே நொச நொசன்னு ஆயிரும். இந்த மாதிரி மெஹந்தியில் எடுத்து லைட்டாக அப்படியே ஃபுல்லாக நிறைய படுற மாதிரி அப்படி மெஹந்திலே போடுங்க. அந்த இதிலே போடுங்க, அந்த கோனை வச்சே போடுங்க. கையை வச்சு தேய்க்காதீங்க. தேய்ச்சிங்கன்னா நொச நொசன்னு தான் கண்டிப்பாக வரும். நான் கோனாலே வச்சு அப்படியே லைட்டாக அப்படியே அப்ளை பண்ணியிருக்கேன். இது எந்த அளவுக்கு கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். நீட்டாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த கையில் வச்சு தேய்ச்சது நடுவிரலுக்கும் மற்ற விரல்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். எல்லாத்துக்குமே போட்டுட்டேன். இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நம்ம கை கழுவிக்கலாம். ரொம்ப நேரம் வேணால் ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட வச்சுட்டு நம்ம சுத்தமாக கையை கழுவிக்கலாம். நேற்று நைட்டே நான் அந்த உள்ளே இருக்க அந்த ரோஸ் மாதிரி இருக்கிறத நான் வரைஞ்சிட்டேன். அதையும் நான் கை கழுவி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இந்த ரோஸ் டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அழகாக இருந்தது. கோனாலே போடுங்க, அப்போ தான் அழகாக இருக்கும். பார்க்க சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சொல்லப்போனால் ட்ரையல் தான் நான் பார்த்துருக்கேன். அவளுக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ட்ரையல் பார்த்துக்கணுமா, அதுக்காக நான் ட்ரையல் பார்த்தேன். உனக்கு நல்லா இருந்தால் மட்டும்தான் நான் வச்சுக்குவேன், இல்லைனா நான் வேறு ஏதாவது டிசைன் நானாக கூட போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா. சரி பார்த்தோன்னே சரி எனக்கு இதே போட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டா. ஸோ கண்டிப்பாக தீபாவளிக்கு ஏதாவது ஒரு டிசைன் சூப்பராக அழகாக டிசைன் போடுங்க. எனக்கு வருஷத்தில் ஒரு நாள் தானே கைக்கு மருதாணியோ இல்லை மெஹந்தி ஏதோ வைக்க போகிறோம். ஸோ எல்லாேருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.